பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம். திருப்பாடல்கள் அதிகாரம் 143 இறைவார்த்தை 7. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும், ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்கள் நிறைய போராட்டங்களை பார்த்து, நம்பிக்கை துரோகங்களை பார்த்து, பலருடைய வார்த்தையை கேட்டு உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த உலகத்தில் உண்மையான உறவு என்று உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருடைய உறவு மட்டுமே நிலையானது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத உறவு உண்மையான உறவு. அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள். உலக பிரகாரமான உறவுகளுக்கு எல்லைகள் உண்டு, நிறைய முகங்கள் உண்டு. இதோ முகத்துக்கு நேராக பேசக்கூடியவர்கள் நமக்கு பின்பாக அநேக வார்த்தைகள் பேசுவார்கள். பல நேரங்களில் பலருடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம், உடைந்து போயிருப்போம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய அன்பும் நம்மை தேற்றுகின்றது. தேற்றரவாளனாய் அவர் இருக்க நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? உடைந்த உள்ளத்தை தேற்ற ஆண்டவர் இருக்கின்றார். இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம். ஆமேன். God bless you.